உங்களுக்கு மிக்ஜாம் புயல் எடுத்துக்கங்க. மிக்ஜாம் புயல்ல 24 மணி நேரத்துல ஒட்டுமொத்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களையும் 50 சென்டிமீட்டர் மழை. அது ஒரு இடத்துல பதிவாகல. ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதுமே பரவலா பதிவாயிடுச்சு. அப்போ மாவட்டம் முழுவதும் பதிவானா என்ன ஆகும்னா, உட்புற பகுதியிலேருந்து ஆறுகள்ல தண்ணீர் பெருக்கெடுக்கும். அது வர வர கடலோர பகுதி வர வர இன்னும் அதிகரிக்கும். இங்க மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதோட தண்ணியும் ரைஸ் ஆகும். ஸோ இது மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த இடத்துலயும் நீங்க ரெட் அலர்ட் குடுக்கும்போது, மக்கள் என்ன நெனச்சுடுறாங்க இந்த இன்சிடென்ட்ட பார்க்கும்போது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெட் அலர்ட்க்கு அந்த மிக்ஜாம் புயல் மாரியே இவங்க ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அதுல என்னென்னலாம் பாதிச்சுச்சோ. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, சில ரெட் அலர்ட்ல ஓரிரு இடங்கள்ல மட்டும் தான் மழை இருக்கும். சில ரெட் அலர்ட் நமக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையா மாறும். இதே மாரி தென் மாவட்டங்கள்லயும் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ரெட் அலர்ட் குடுத்தாச்சு. அது ஒன்று தென் மாவட்டங்கள் எடுத்துட்டா, ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள்ல மழை பெய்யும். இல்ல நமக்கு வந்து கடலோர பகுதியில மழை இருக்கும். அந்த 2023 பெருவெள்ளம் அப்ப கடலோர பகுதியிலயும் மழை அதிகம். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியிலயும் மழை அதிகம். அப்போ ஒட்டுமொத்தமா நீர்நிலைகளும் நிரம்பி திறக்கப்பட்டு, மழையும் நிக்காம பெய்து 100 சென்டிமீட்டர் மழைங்கிறப்போ பெரிய பாதிப்பாயிடுச்சு. அந்த ரெட் அலர்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெட் அலர்ட்க்கு அந்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. அது அவங்க பயப்படுறது இயல்பு. அப்ப இந்த ரெட் அலர்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்த தீர்க்க வேண்டிய கடமை இந்திய வானிலை மையத்துக்கு இருக்கு. இதற்கான சரியான வரையறைய அவங்க கொண்டு வரணும். இப்போ ரெட் அலர்ட்டையே அவங்க வந்து வகை 1, 2, 3ன்னு இப்ப நம்ம புயல் எச்சரிக்கை கூண்டு மாரி அத அவங்க மாத்தும்போது, நமக்கு அதற்கு தகுந்த முன்னேற்பாடுங்கிறது தேவையின்றி மக்கள் அச்சப்பட மாட்டாங்க. அரசு தரப்புல தேவையான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுப்பாங்க. இப்ப அரசு தரப்புலயே சில ரெட் அலர்ட்க்கு சம்மந்தமே இல்லாம போட்லாம் கொண்டு போய் நிறுத்துறதெல்லாம் பார்க்குறோம். அப்ப அவங்களுக்குமே அத பத்தி தெரியல. கிளாரிட்டி இல்ல. எந்த இது இயல்பான ஒன்று தான். அவங்கள அரச குறையா சொல்ல முடியாது. அதே சமயத்துல அதற்கான விளக்கம் அவங்களுக்கு போய் சேரலங்கிறது தவறு தானே! ம். ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை குடுத்தா, வானிலை மையம் இத பண்ணலாம். ஓரிரு இடங்கள்ல மட்டும் தாங்க மழை இருக்கும். இது மாவட்டம் முழுவதும் இருக்காது. இதனால பெரிதாக நீர் பெருக்கு எடுக்காது. இதெல்லாம் அவங்க சேர்த்து குறிப்பிடும்போது, அந்த பிரஸ் மீட்லயாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நமக்கு அதுக்கான ரெட் அலர்ட் குறித்தான ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு வரும்.